சிம்ம ராசிக்கு உண்டான பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். ராசியிலே கேது, 7ஆம் இடத்துல ராகு, 8ல் சனி, 11ல் குரு. நல்லா பார்த்துங்க. சனி 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ 2ஆம் இடம்ங்கிறது தனம், வாக்கு, குடும்பம். நம்ம வார்த்தை தான் நமக்கு எதிரி. சனி 2ஆம் இடத்தை பார்த்தாலே நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு சண்டை சச்சரவாகி அப்புறம் தான் உணர்வோம், ஓ நம்ம பேசுனது தான் தப்பு அப்படிங்கிறது. அப்போ கிரக நிலைகள் நல்லா எடுத்துக்காட்டுது. இப்போ ஜாக்கிரதையாக இருக்கலாமா கூடாதா? எதாக இருந்தாலும் வார்த்தைகளை கட்டுப்பாடு, அளவு. வார்த்தைகளை அளந்து பேசணும். வார்த்தையை கொட்டிட்டால் திரும்பி வராது. அதில் எச்சரிக்கையாக இருக்கலாமா கூடாதா? அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா குடும்பம். குடும்பத்தில் அப்பப்போ சண்டை சச்சரவு வரும், கணவன் மனைவி ஒற்றுமை குறையும், அடிக்கடி பிரச்சனைகள் வரும். அப்போ சனி பார்க்குறாரு, குடும்பத்தில் பிரச்சனை வரப்போகுது, நல்லா தெரியுது. அப்போ முதல்ல விட்டு கொடுக்குற ஆள் யாராக இருக்கணும்? நாம் தான். நாம் விட்டு கொடுத்துட்டா பிரச்சனையே சால்வ் பாருங்க. பொருளாதாரம், 2ஆம் இடம் பொருளாதாரம். பொருளாதாரம் கண்ணாமண்ணான்னு விரயமாகும், வரவே குறைச்சலாக இருக்கும், வரவுக்கு மீறி செலவு இருக்கும். அப்போ நம்ம அதை சரி பண்ணுமா வேண்டாமா? அப்போ சிக்கனமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுலேருந்து நம்ம தப்பிச்சிடலாமா கூடாதா? அடுத்தது 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு தடை ஏற்படுத்தும். எம்எல்எம், ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் கண்டிப்பாக தயவு செய்து அதில் போய் இந்த வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. அது பிரச்சனைக்குரியதாக தான் இருக்கும். 5ஆம் இடம்ங்கிறது குழந்தைகள் சம்மந்தமான ஒரு கவலைகள் இருக்கும். திட்டங்கள் தயவுசெய்து பெரிய பெரிய திட்டங்கள் போடாதீங்க. 5ஆம் இடத்தை சனிபன் பார்க்குறது. 5ஆம் இடம் தான் திட்டம். நம்ம பெரிய திட்டம் போட்டோன்னா அது பிரச்சனைக்குரிய இல்லை நிறைவேறாமல் போகலாம். அதனால் நம்ம நியாயமான ஆசை அதுக்குண்டான திட்டங்களை மட்டும் போடுங்க. 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். பொதுவாக 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது திருமண தடைகள் ஏற்படும், திருமணம் தள்ளி போகும். ஆனால் குரு பார்க்குறாருங்க, 11லேருந்து குரு பார்க்குறாரு. 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால அந்த ராகுவோட தோஷத்தை நீக்குவார், திருமணம் நல்லபடியாக அமையும். எது வரைக்கும் நல்லா தெரிஞ்சிங்க, 6ஆவது மாதம் குரு பயிற்சி ஆகிறார். அப்போ குருவோட பார்வை இங்கே கிடைக்காது, கடகத்துக்கு வந்துட்டார்னா. இப்போ 6 மாதம் குரு பயிற்சிக்கு முன்னால் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது நல்ல வாய்ப்பு. ஜோதிடம் இங்கே தான் நமக்கு தேவைப்படுது. அப்போ முதல் 6 மாதத்துக்குள்ளே நம்ம எப்படியாவது திருமண காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணி அதிக சிரத்தை எடுத்து இப்போ கை கொடுமா கூடாதா, செய்யலாமா கூடாதா? நம்ம அலட்சியத்தினால் தள்ளி போட்டோன்னா அது நமக்கு இன்னும் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்து வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு உண்டான கிரகணைகள் அமையும் போது அதுக்கு நம்ம ஈடு கொடுத்து கொண்டு போகணும். 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இங்கே தான் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அஷ்டம சனி. அப்போ நிறைய பிரச்சனைகள், தடைகள் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு உண்டான எளிமையான பரிகாரங்கள் நம்ம சொல்ல போகிறோம். அடுத்தது நமக்கு வரும்போது என்னங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா 4ஆம் இடம் கல்வி, மாணவ மாணவியர்கள், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல விதமாக இருக்குது. நல்லா அவங்க முயற்சி பண்ணாங்கனாக்கா இன்னும் சிறப்பாக வரலாம். அவங்க நிறைய அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணி படித்தாங்கனாக்கா நல்ல விதமாக வரலாம். 10th நல்ல மார்க் வாங்கலாம். ஏன்னா அடுத்தது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு உச்சமாகும்போது 4ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இன்னும் அற்புதமாக இருக்க போகுது அவங்களுக்கு. அதனால் நல்ல ஒரு டார்கெட் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை ஒதுக்கி வச்சுட்டு முழு கவனம் எடுத்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும். விவசாயிகளுக்கு நல்ல சிறப்பான காலகட்டம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. குரு உச்சம் அடைஞ்சோன்னே முழுக்க 4ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ பூமி இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல வளர்ச்சி பெறும். நிறைய நிலங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருங்க. உத்தியோகஸ்தர்கள் 6ஆம் இடம் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஒரு 6 மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. முழுக்க 6ஆம் இடத்தை உச்சம் பெற்ற குரு பார்க்க போகிறாரு. இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். உங்களுக்கு நிலுவையில் இருந்த தொகையெல்லாம் நல்ல விதமாக கிடைக்கும். கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அதே மாதிரி தொழிலதிபர்கள், தொழில் செய்கிறவங்க, அவங்களுக்கு இப்போ அஷ்டம சனி நடக்குது. தொழிலை விரிவுபடுத்துகிறத கொஞ்சம் தள்ளி போடுங்க. இப்போ நிறைய போட்டிகள் வரும், பொறாமைகள் ஏற்படும். இப்போ நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது.
உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்களே, அவங்கள நல்ல விதமாக கவனித்து பார்த்துக்கணும். திடீர்னு நல்ல வேலை செய்கிறவன் நம்மளை வெளியிட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். முதலீடு நம்ம குறைச்சி நம்ம போடணும். ரொம்ப ஹெவி முதலீடு இந்த நேரத்தில் பண்ணக்கூடாது. அதிக ஸ்டாக் வாங்கிக்கிறத அவாய்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி இருக்குது பாருங்கள், அதை செய்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தது இங்கே வரும்போது சனி செவ்வாய் சேர்க்கை, இது யாருக்குன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், 8ஆம் இடம் விபத்து, கண்டம், சர்ஜரி, இந்த இடங்களில் செவ்வாய் சனி ஏற்கப்படுது. உங்கள் ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்ந்துருந்து சனி தசையோ செவ்வாய் புத்தியோ செவ்வாய் தசையோ சனி பற்றி நடந்துன்னா கண்டிப்பாக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த 37 நாள் யார் ஜாக்கிரதையாக இருக்காங்களோ இல்லையோ, தயவு செய்து சிம்மராசிக்காரங்க நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. அதுவும் குறிப்பாக இந்த 37 நாளில் சந்திராஷ்டம் வரும் பாருங்க. ஏற்கனவே சனி செவ்வாய் 8ல் சந்திராஷ்டம், இந்த சந்திரன் வேறு போய் அங்கே இணைவான் அந்த 2 நாள் 2.25 நாள். அப்போ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. என்னெல்லாம் பண்ணணும்? உங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனையை சர்ஜரி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த நேரத்தில் சர்ஜரியே பண்ணிக்கலாம். ஏன்னா சர்ஜரி உண்டான நேர காலம்தான். வண்டியில் வாகனங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். இரவு நேரம் கண்டிப்பாக செல்ஃப் டிரைவிங் அவாய்ட் பண்ணியே தீரணுங்க. அந்த மாற்று கருத்தே கிடையாது. அதேமாதிரி வாகனங்களில் போகும்போது கண்டிப்பாக இருசக்கர வாங்கும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு போங்க. பொறுமையாக போங்க, அதிவேகத்தை தவிருங்க. 8ஆம் இடம் தான் நம்ம டாய்லெட்டுன்னு சொல்லியிருக்கோம். சனி தான் டாய்லெட் ஒன்று கிரகம், அது அங்கே இருக்குது. செவ்வாய் அங்கே சேர்க்க இருக்குது. சந்திராஷ்டம் வந்து சந்திரன் தான் நீர் வீட்டில் போயிருக்கு. நீர்னால் பிரச்சனை, நீர்னால் ஆபத்து. அதனால் கடல், ஆறு, நதி இந்த நேரத்தில் போய் குளிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. பாத்ரூம் இங்கெல்லாம் கழிவறைகள்லாம் போகும்போது ரொம்ப பிடிச்சிக்கிட்டு எச்சரிக்கையாக பொறுமையாக போங்க. படிக்கட்டு, சனினா படிக்கட்டுங்க. அந்த படிக்கட்டில் நடந்து வரும்போது எச்சரிக்கை வரலாமா வேண்டாமா? கொஞ்சம் அசால்ட்டாக வந்தாலும் நமக்கு அது பிரச்சனைக்குரியதாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கலாமா கூடாதா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நீர்நிலைனால ஆபத்து. நல்லா யோசிச்சு பாருங்கள் என்ன செய்யணும். நாம் வீட்டு வாசலில் சிம்பிளாக ஒரு சிமெண்ட் தொட்டியை வச்சு தண்ணீரை வச்சு ஜீவராசிகள் ஆடு மாடெலாம் தாகத்தில் இருக்கு பாருங்கள், அது வந்து குடிச்சதுன்னா நமக்கு அந்த புண்ணியம் கிடைக்குமே கிடைக்காதா? நம்ம நீர்நிலையும் தப்பிப்போக மாட்டோமா? இது லாஜிக் பரிகாரம், 100% உண்மை. இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா இதோட ரியாக்ஷன் கண்டிப்பாக உங்களை பாதுகாக்கும். எத்தனையோ ஜீவன்கள் இருக்குது, காக்கா இருக்குது, குருவி இருக்குது, ஆடு மாடு, தண்ணி கஷ்டப்படுதா இல்லையா? அப்போ நம்ம தண்ணீர், நல்ல தண்ணீரை கொண்டு போய் வாசலில் வச்சோம் அப்படின்னா அது குடிக்கும்போது நீங்கள் இதிலேருந்து பாதுகாக்கப்படுவீர்கள். ஏழை எளியோர்கள், சீருடை பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், இவங்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணிங்கனாக்கா மிக மிக சிறப்பாக இந்த 37 நாட்கள்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக தப்பிப்பீங்க. பயப்பட வேண்டாங்க, பயப்படாதீங்க. ஜோதிடம்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எளிமையான பரிகாரம், சிம்பிளான பரிகாரம் இருக்குது. நம்ம லாஜிக்கான பரிகாரம், எந்த பரிகாரம் செஞ்சாலும் புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. அதை செஞ்சால் வெற்றி பெறும். அதனால தான் இதுக்கு உங்களுக்கு நேரம் எடுத்துக்கிட்டு ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, இது முக்கியமான காலகட்டம். நல்லா பார்த்துங்க. 3 நாள் 2026லேருந்து 11/5/2026 இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சு அதுலேருந்து நம்ம மீண்டு வரணும். இதை நீங்கள் குறித்து வச்சுங்க. இதை நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துங்க. எல்லாருக்கும் நடக்கும் நான் சொல்ல வரல. யாருக்கு தசாபுத்தி நடக்குதோ, யாருக்கு அது மாதிரி ஏற்படுதோ அவங்களுக்கு தான். இருந்தாலும் நமக்கு அது தெரியாது. 37 நாள் நம்ம இருக்கலாமா கூடாதா பாதுகாப்பாக? அதுக்காக தான் உங்களுக்கு இதை சொல்கிறோம். அடுத்ததாக வரும்போது குரு உச்சமடைகிறார். 12ல் வந்து உச்சமடைகிறாருங்க. 12ல் வந்து உச்சமடைகிறார் அப்படின்னா அது பார்க்குற இடம் 6ஆம் இடம்லாம் நமக்கு தப்பிக்கும். ஆனால் 12ஆம் இடத்துல உச்சமடையும் போது செலவு அடிச்சுட்டு போகும். நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் 10,000 சம்பாதிச்சா 15,000 செலவு வந்து நிற்கும். அப்போ செலவை கட்டுப்படுத்துறது யார்? நாம தான். எச்சரிக்கையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். 4ஆம் இடத்த 5ஆம் பார்வையை பார்க்குறாரு. 4ஆம் இடம்ங்கிறது இது வரைக்கும் நமக்கு வந்து இடம் வாங்குறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. இடம் வாங்க முடியல, போராடிக்கிட்டு இருந்தோம். இப்போ உங்களுக்கு நல்ல இடம் கிடைக்கும். அதுக்குண்டான பொருளாதாரம் உங்களுக்கு ஏற்பாடாகும். நல்லதாக நீங்கள் ஒரு இடத்த வாங்குவீங்க. தாயோட ஆரோக்கியம் ரொம்ப கவலையாக இருக்குன்னு பயந்து இருந்தவங்களாம் இப்போ நல்ல விதமாக மீண்டு வரும். 4ஆம் இடம் கல்வி. மாணவர்கள் எழுதி வச்சிங்க, நல்ல மார்க் வாங்கலாங்க. நீங்கள் நல்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கூட வாங்கலாம். இப்போ உங்களுக்கு நல்ல உச்சம் பெற்ற குரு பார்க்குற 4ஆம் இடத்தை இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இந்த நேரத்தில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை ஒதுக்கி வச்சுட்டு முழுக்க அதில் ஈடுபட்டிங்கன்னா வெற்றி. அதே மாதிரி விவசாயிங்களுக்கு நீங்கள் இப்போ விஸ்தரி பண்ணலாம், புதிய நிலங்கள் வாங்கலாம், அரசாங்க உதவி கிடைக்கும், வங்கி உதவி கிடைக்கும், கால்நடைகள் அபிவிருத்தி அடையும், நல்ல மகசூல் கிடைக்கும், நல்ல விதமாக லாபம் கிடைக்கும். லாபம் கிடைக்கும்போது சேர்த்து வைங்க. லாபம் கிடைக்கும்போது தயவு செய்து கடன் அடைங்க, அதை விரயம் பண்ணிடாதீங்க.
அந்த மாதிரி யோசனை பண்ணுங்கள். அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா 6ஆம் இடம், வேலை கிடைக்கல கஷ்டப்பட்டு இருந்தாங்க பாருங்கள், இப்போ புதிய வேலை கிடைக்கும். இது வரைக்கும் மேலதிகாரில் படாவடப்பட்டு இருந்தாங்க, விருப்பமில்லா ட்ரான்ஸ்ஃபர்லாம் கிடச்சிது. இப்போ அதெல்லாம் மாறும். நீங்கள் விரும்பிய இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். மேலதிகாரிகள் யார் தொல்லை கொடுத்தாங்களோ அவங்களே மாறிடுவாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு ஹெவி லோடு போட்டு படாபடுத்தினாங்க பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு இதிலேருந்து வெளியேறுவீங்க. உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. இந்த நேரத்தில் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். சிறப்பாக இது வரைக்கும் நிலுவையில் இருந்து வந்த தொகைகள், நிலுவையில் இருந்து வந்த சலுகைகள் எல்லாம் உங்களை தேடி வரும். கவலைப்பட வேண்டாம். சிறப்பாக திசா புத்தி பலமாக இருந்ததுன்னா இதெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி 8ஆம் இடத்தை உச்சம் பெற்ற குரு பார்த்துடுறாருங்க. இது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அப்போ விபத்துகள், சர்ஜரி, இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம பாதுகாக்கப்படுவோம். உச்சம் பெற்ற குரு பார்க்கறதுனால நமக்கு அது நல்ல விதமாக நடக்கும். அதேமாரி தொழில், 10ஆம் இடம் தொழில் நமக்கு வளர்ச்சி பெறும். அந்த 8 அஷ்டம சனியோட தாக்கம் குறையாதா? உச்சம் பெற்ற குரு பார்க்கும்போது அந்த அஷ்டம சனியோட தாக்கம் குறையும். அப்போ நமக்கு வந்து இது வரைக்கும் கஷ்டப்பட்டுருந்தோம், இது தொழில் நஷ்டப்பட்டு இருந்தவங்களாம் இப்போ ஓரளவு ப்ரீத்திங் டைம், கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் நமக்கு இங்கே கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கனாக்கா ஜென்மத்துக்கு குரு வந்துடுறார். ராகுவே 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். கேது 12ஆம் இடத்துக்கு போயிடுறார். அப்போ கேது 12ஆம் இடத்துக்கு போயிட்டார் அப்படிங்கும்போது உங்களுக்கு ராகு 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அப்படிங்கும்போது 6ஆம் இடம் நமக்கு நல்ல விதமாக இருக்கும். ராகு 3, 6, 9, 11 வரும்போது மிகச்சிறப்பான பலன்களை கொடுப்பார். ஆனால் ராகு கடனை அதிகப்படுத்துவார். கடன் வாங்கிறத கண்டிப்பாக அந்த நேரத்தில் தவிர்க்கணும். மற்ற விஷயங்களில் கடுமையான உழைப்பை கொடுப்பார். நல்லா ஓடுவோம், உடியாருவோம், நல்ல விதமாக உழைப்போம், நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். ஆனால் குருவோட பார்வை இப்போ 8ஆம் இடத்துக்கு குறைஞ்சிருது. அப்போ 8ஆம் இட பலன், தீய பலன் நம்ம கிடைக்கதான் செய்யும். நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும்போது நமக்கு வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு முதல்ல 6 மாதம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருக்கணும். அவசரப்படக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா எல்லா வகையிலையும் நமக்கு நன்மை கிடைக்கும். குரு உச்சம் பெறும்போது பல நன்மைகள் உங்களுக்கு 12ஆம் இடத்துல உச்சம் பெற்றால் கூட தனிப்பட்ட முறையில் அது 12ஆம் இடம் சரியில்லைன்னா கூட அது பார்க்கும் பார்வையில் பல விஷயங்கள் அஷ்டம சனி கொண்டு நமக்கு தோஷம் குறையுது. முதல் 6 மாதம் நமக்கு சிரமப்பட்டாலும் அடுத்த 6 மாதத்தில் நமக்கு நல்ல விதமான முன்னேற்றத்தை அது கொடுக்குது. அதுக்கு மேலே எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அற்புதமாக எளிமையான பரிகாரமாக நம்ம கொடுக்குறோம். மகான்களுடைய பரிகாரத்தை கொடுக்குறோம். அதனால் அதை நம்ம செய்தாலே போதும், வெற்றி கிடைக்கும். எதற்கு நம்ம கவலைப்பட வேண்டாம். சிம்ம ராசிக்காரருக்கு உண்டான பரிகாரம்: செய்யக்கூடாதவை. கணவன் மனைவி வாக்குவாதத்திலோ சண்டை சச்சரவில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். இரவு நேர பயணத்தில் வாகனம் ஓட்டுவதையும் அதிவேகமாக வாகனம் ஓட்டுவதையும் தவிர்க்கவும். கழிவறைகளுக்கு செல்லும் பொழுது, நீர்நிலைகளுக்கு செல்லும்போது பொறுமையாகவும் மிகுந்த எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும். செய்ய வேண்டியவை: தேவையற்ற செலவுகளை தவிர்த்து சிக்கனத்தை கடைபிடிக்கவும். ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்திற்கு உதவும். திருக்கோயில் பரிகாரம்: மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என தொடங்கும் திருப்பதிகத்தை தினமும் பாராயணம் செய்து வரவும். திருக்கொல்லிக்காடு சென்று அங்கு எழுந்தருள் இருக்கும் சனிபகவானை தரிசனம் செய்து வழிபட்டு வரவும். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்து வருவது அளவற்ற புண்ணியத்தை கொடுக்கும். தேய்பிறை அஷ்டமியில் பைரவரை வழிபட்டு வரவும். அசைவ உணவை தவிர்க்கவும்.